ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா செலவு இன்றைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? அம்மா இந்த சாப்பாடு நல்லாவே இல்லைம்மா, அந்த சாப்பாடே சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து விஜயா கிட்டே கேட்குறா. அம்மா உப்பு புளி காரமே எதுவுமே இல்லை. நான் எப்போது செய்கிறதாண்டா செஞ்சுருக்கேன். நீ ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எப்போ போனாலும் இதுதான் செஞ்சு தரேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீ இதுவே குறை சொல்கிற அப்படின்ட்டு. அம்மா நான் அதை சாப்பிட்றேம்மா அப்படின்னு கேட்குறேன் சின்ன பிள்ளை மாதிரி. சரி உங்கள் விருப்பப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடெலாம் எடுத்து போட்டு சாப்பிட்டப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னா. மீனா சமையல் எப்போ சூப்பராக தாண்டா இருக்கும் அப்படின்னா. அப்புறம் விஜயா சொல்கிறா, இதை விட நல்லா சமைக்கிற மருமகளாக பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆமாம் இதுக்கு ஒரு ஐடியாவும் பண்ணியிருக்கேன், அந்த பிளான் மட்டும் சக்ஸஸாக முடியட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்லு என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி ரோகிணிக்கு வேறு ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோர்ட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அந்த வேறு ஒருத்தர் யார்ரா அப்படின்னு கேட்கும்போது இந்த என் கடையில் வேலை செய்கிறாங்க அல்ல சந்தோஷ் அவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து நான் பிளான் பண்ணியிருக்கோம், பாதி முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி இருக்குது, பேசிட்டோம், அவள் வந்து இன்றைக்கி முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதனால் அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் இது நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ ஃபோனில் எதுவும் பண்ண வேணாம் அமைதியாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை தலையிலே அடிச்சுட்டு, கட்டின பொண்டாட்டியே எவன் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறியடா, என்னடா நீ இப்படி இருக்கிற, இதெல்லாம் ஒரு ஐடியான்னு சொல்லி 2 பேர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருப்பா நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறேன் அவங்க என்ன சொல்கிறான்னு பாரு. சொல்லுங்கள் சந்தோஷ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மனோஜ் நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், அந்த லொக்கேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அழுதுட்டு சொன்னோடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க மனோஜ். அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல், நீயும் கூட போ முத்து, என்னென்னு பார்த்து முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்துவும் போகிறாங்க. அப்புறமா அந்த ஷெட்டர்கிட்ட வந்து அழுவுற சத்தம் கேட்குது. அழுவுற சத்தம் கேட்ட உடனே இங்கே தாண்டா இருக்காங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க முத்துவை. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அடிக்கிறாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 10 அடியும் அப்படின்னு சொல்லி அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. யார் ஒன்று அடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதுமாதிரி காசு கொடுத்து அடிக்க சொன்னாங்க, 50 அடி அடித்தா இன்னும் காசு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு அவனை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓங்கி அவனை ஒரு அடி அடித்து அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி ரோகிணியை நாங்கள் வர சொன்னால் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு சரிதான், எனக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே சட்டை முதல்ல கழட்டுங்க அப்படின்னு. சட்டை கழட்டணுமா என்ன நீ அப்படின்ட்டு, முதல்ல சட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் உள்ள ஷெட்யூல் உள்ளே போட்டு போனோடனே, வாப்பா நீ வெளியில், நீ வந்து அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவன் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறியா நீ, எனக்கு அவனுக்கு இந்த மாதிரி ஐடியாவே வந்திருக்காது, நீ தான் இந்த ஐடியாலாம் எனக்கு கொடுத்துருக்க, உனக்கு தான் முதல்ல அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். முதல்ல உன் பாஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து காப்பாற்றுவானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாள், அப்போ தான் இவங்க வந்து காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்காத அருவா முத்து சொல்லுவான், எவ்வளோ பெரிய கிரிமினல் ரோகிணி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் கொடுத்து நீ உன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற, டைவர்ஸே கிடைக்காம போயிட போகுது, சட்டப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் வந்து ஸ்ருதியோட ஹோட்டலில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் எல்லாம் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லை, பொண்டாட்டி போயிட்டு யாரோ வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க, இந்த சட்டப்படி தானே போகணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் அடிக்கணும்னா அந்த நீத்து தான் முதல்ல அடிக்கணும், போய் சொல்லிவிட்டு எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மொத்தம் அந்த நீத்து அப்படின்ட்டு. நான் அடிக்க அவன் ஓடியே போயிருப்பான், அவனை நான் எங்கே நான் போய் பார்ப்பேன், நான் பார்க்கலாம், இந்த நீத்துக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து மனோஜுக்கு வந்து விஜயா கொடுக்குது, உனக்காக நான் போட்டேன்ப்பா குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அண்ணாமலை சொல்கிறாரு, சட்டப்படி போகலாம், நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு, இந்த மாதிரிலாம் யோசிக்காத, வேறு ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படிலாம், ஏன் அவள் எவ்வளோ போய் சொல்லியிருக்கா, நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் மனோஜ், நான் சொல்கிறத நீயாவது கேளு, சட்டப்படி போகலாம், நீ எதுவும் பண்ணாத, டைவர்ஸ் வேணுமா வேணாம், அவனுக்கு கிடைக்கணும்னா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு அவர். அதுக்கப்புறம் விஜய் சொல்லுது, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு பார்த்துருக்கியாம்மா, ஃபோட்டோ காட்டு அப்படின்னு சொல்கிறான் மனோஜ் ஆசையாக. அவன் வந்து சொல்கிறான், ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஃபோட்டோலாம் கேட்குறேன், ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம் இரு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. அதுக்குள்ளே மனோஜ் வந்து கற்பனை உலகத்துக்கு போயிட்டார். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்னும் வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.